ஹலோ, திஸ் இஸ் மஜ்ஜஸ். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா டைசோ தாங்க போகிறோம். நம்ம ஊரில் வந்து பெஸ்ட்டு சென்னையிலேயே வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுற இடம் வந்து டி நகர் தாங்க. எனக்கு வந்து சவுத் கொரியாவில் எப்பவுமே டைசோ தாங்க அந்த மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம ஒரு டி நகரை விட எனக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல டைசோவில் இருக்கிறது எல்லாமே சைனீஸ் ப்ராடக்ட் தாங்க இருக்கும். பட் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 இருந்து 5001 வரைக்கும் தாங்க இருக்கும். நம்ம இந்தியன் மொழிக்கு நம்ம சொல்லணுன்னா 60 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் தாங்க இருக்கும். அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் அந்த 60 ருபீஸு அதோட போச்சிங்கன்னா 120 180 அதோட போச்சிங்கன்னா 300 இது தவிர வேறு எதுவுமே இருக்காதுங்க. இதுக்கு மேலே போகவே போகாது. இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் பார்த்தா கூட இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து இது ஒரு மேக்கப் ப்ராடக்ட் தாங்க. இது வந்து எவ்வளோன்னா வந்து 1000னா 60 ருபீஸுங்க. அவ்வளோதான். அஃபோர்டபுள் தாங்க. இதெல்லாம் வாங்க முடியும். ஏன்னா இந்த நாட்டில் 60 ருபீஸ்ன்றது அஃபோர்டபுள் தான். ஏன்னா மினிமமே இந்த நாட்டில் வந்து எந்த பொருள் வாங்கினாலுமே வந்து 60 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே மேக்கப் ப்ராடக்ட் தாங்க. மோஸ்ட்லி எல்லாமே 60 ருபீஸ் தாங்க. இதை நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். இதில் குவாலிட்டியும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா வந்து கொரியா பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க வேர்ஸ் குவாலிட்டி வந்து எப்பவுமே வைக்க மாட்டாங்க. சைனீஸ் ப்ராடக்ட் இருந்தால் கூட வேர்ஸ் குவாலிட்டி நீங்கள் பார்க்க முடியாது. பெஸ்ட் குவாலிட்டி தான் இவனுங்க கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க ட்ரெஸ்ஸஸும் சரி, இவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே, அதுவும் இந்த மேக்கப் சம்மந்தமாக இருக்கிறது எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக தாங்க இருக்கும். அது வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாலாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஆர்டர் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ணோன்னா கூட அது கூட கொரியன் ஆப்பாக இருந்தால் அது குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம வேறு நாட்டோட ஆப்பை பண்ணோன்னா அதில் வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த ஊரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஆப்லாம் இருக்குங்க, டீமோன்னு சொல்லிட்டு. அதில் ஆர்டர் பண்ணோன்னா அதில் சைனீஸ் ப்ராடக்ட் தான் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஆனால் நம்ம டைசோவில் வாங்குறது எல்லாமே குவாலிட்டி இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நல்லா குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட் தாங்க. இது எல்லாமே மேக்கப் சம்மந்தமான பொருள் தாங்க. ஒரு ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே மேக்கப் சம்மந்தமானது எல்லாமே இருக்கும். இது வாங்குறவங்க வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கொரியன்ஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்டாக ஆலிவியங்கில் தான் போயிட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ரொம்ப ரேர் கேசஸில் வாங்கலாம் யாராக இருந்தாலுமே. ஃபாரினர்ஸ் வாங்குறதுக்கு இருக்கலாம். ஃபாரினர்ஸ் வந்து யார் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி அதர் கண்ட்ரீஸில் அந்த அளவுக்கு மேக்கப் போடுறவங்களாம் கிடையாது. கொரியன் அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ்லாம் அதர் கண்ட்ரீஸில் கிடையாதுங்க. இவங்களெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. மேக்கப்லலாம் பயங்கரமாக மேக்கப் போடுவாங்க இவங்கெல்லாம். ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு லேடி பார்த்திங்கன்னா கூட அவங்க கூட அந்த மேக்கப் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவங்க போட்டிருப்பாங்க ஐலைனர்லேருந்து லிப்ஸ்டிக்லேருந்து அவங்க க்ளோத்ஸ் பொறுத்திருக்கும் எல்லாமே அவ்வளோ ஃபிட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். நான் சில க்ளோத்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் அதில் பார்க்க முடியாது, அவங்களுக்கு தான் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொரியாவில் வந்து சிலதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நாடு இது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த செக்ஷன் எல்லாமே வந்து நான் விலையை மட்டும்தாங்க பார்த்தேன். ஏன்னா எனக்கு பெருசாக எனக்கு தேவையில்லை. அதனால் சும்மா விலையை மட்டும் எவ்வளோ இருக்கும், ஸோ அது உள்ளே அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன். நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு எல்லாமே இங்கே இருக்கும். நான் இந்த தைசோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே நினைப்பேங்க. இந்த ஊரை பயங்கர சோம்பேறியாக்குவாங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் கஷ்டப்படாததுக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குங்க. நம்ம வலிக்காமல் என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் இந்த தைசோவில் தாங்க இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் சேர் இருக்குது, அந்த சேர் மூவ் பண்ணுறதுனால அது வந்து கீழே வந்து நம்ம டைல்ஸில் போடும்போது கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு கூட சாக்ஸ் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து மைன்யூட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து எல்லா பொருளுமே இங்கே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மேக்கப் செக்ஷன் தான். இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு அடுத்தது இப்போ கிளிப் செக்ஷன் போகலாம். இதில் வந்து நம்ம ஊரில் இருக்கிறதாங்க மேக்ஸிமம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து 60 ருபீஸு. மினிமம் ப்ரைஸ் 60 ருபீஸ்னால நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை வேறு. ஆனால் இந்த இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இது எல்லாமே ஓகே தாங்க. இந்த ஹேர் பேண்ட் எல்லாமே எனக்கு ஓகே தான். ஆனால் இதில் கீழே ஒரு பேண்ட் வரும். அதை பார்த்தா தான் எனக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அதுவும் இந்த பேண்ட்ஸ் எல்லாம் என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா நான்லாம் நம்ம ஊரில் 10 ருபீஸ்க்கு வாங்கினதெல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியல. மற்றதெல்லாம் கூட ஓகே, அஃபோர்டபுள் தான். இதெல்லாம் வந்து 60 ருபீஸ்க்கு 4 கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன். ஏன்னா இது வந்து கொரியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இந்த ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து ஹேர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதை தான் கட்டிப்பாங்க. அவங்க டை பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ கிளிப் செக்ஷனுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி வீடியோ போடணுனாலும் அதுவும் நெக்ஸ்ட் டைம் நம்ம போட்டுடலாம்.
ஸோ இந்த பாப்பின்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேயே இருக்குதுங்க. இங்கே எனக்கு பெருசாக எனக்கு பிடிக்கல. நம்ம ஊரில் இருக்கிறது தானே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இங்கே பெரிய பெரிய பாப்பின்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சின்ன பசங்க தாங்க போடும். மோஸ்ட்லி இந்த சைல்டில் இருக்குது இந்த 1 to 5 இல்லைனா 1 to 10க்குள்ளே இருக்கவங்க தாங்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக போடுறது. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க யாரும் பெருசாலாம் யூஸ் பண்ணல. இந்த ஹேர் பேண்ட் மட்டும்தான் வந்து கொரியன் பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறது. அடுத்தது நம்ம இங்கே பார்க்கறதுலாம் நார்மல் தாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கிறது தான். என்ன இங்கே கொஞ்சம் ரொம்ப டிசைன் போட்டு வைப்பாங்க. ஏன்னா கொரியன்ஸ் வந்து ரொம்ப டிசைன் இல்லாமல் அந்த டெக்கரேஷன்லாம் இல்லாமல் அவங்க வந்து சிம்பிளாலாம் போடுற ஆள் கிடையாது. அதனால் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி அழகாக அவங்கள வந்து டெம்ப் பண்ணுற மாதிரி எல்லா பேண்ட்ஸும் இருக்கும். கிளிப்பும் அதே மாதிரி தாங்க இருக்கும். இதுவும் ஒரு கிளிப்பு வந்து 60 ருபீஸ். நம்ம ஊர்லேயே இப்போ வந்துடுச்சுங்க. ஏன்னா ஒரு கிளிப் நம்ம ஊர்லேயே வந்து 20 ருபீஸ் கிட்ட வந்துடுச்சு பெரிய கிளிப்லாம். ஸோ அதனால் இது ஓகே தான். எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வந்து 120 இது ஒன்று. ஆனால் இதுக்கு எனக்கு யூஸ் ஆகுமான்னு தெரில பெருசாக. போடுறவங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே எல்லாமே பார்த்தேன். இது என்னது இது? இது வந்து க்ளீனருங்க இது. இது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ எந்த செக்ஷன் போகிறோன்னா, இப்போ இருக்க செக்ஷன் வந்து ஐப்ரோ செக்ஷனா? இது ஐப்ரோ செக்ஷனுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஃபிக்ஸிங்லாம் இருக்குது. எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் வேணும்னா. இதுவும் நல்லா இருந்ததுங்க. இது நிஜமாகவே ஒர்த்துங்க வாங்குறது. இது அழகாகவே கொண்டு போடும். சூப்பராகவே இருக்கும். இது நம்ம ஊர்லேயே இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிளாத்துலேயே வச்சு பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் கம்பியில் வச்சு பண்ணுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் கீழே ஒன்று இருக்குது பாருங்கள். நிஜமாகவே இது வாங்குறது ஒர்த்துங்க. ஏன்னா இது கொண்ட பர்ஃபெக்டாக வருங்க. இதை நான் வாங்கி ட்ரை பண்ணேன். நிஜமாகவே நல்லா இருந்தது இது. வேறு எதுன்னு பார்த்தா இது எல்லாமே கலரிங்ஸுங்க. செல்ஃபி ப்ளீச் பார்த்தீங்களா? வேணும்னா செல்ஃப் ப்ளீச் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ இருக்கும்? 300 தாங்க ஒன்று. எனக்கு தெரிஞ்சு 300 தான். அஃபோர்டபுள் தான் எல்லாமே. வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, உங்கள் ஹேர் வந்து க்ரே ஹேர் இருந்தால் அதை டச்சப் பண்ணி அதை வந்து அவசரமாக நம்ம வெளில போகிறோம், க்ரே ஹேர் வந்துச்சுன்னா அதை மாற்றிக்கலாங்க. அதுக்கு கொடுக்குறாங்க. அது எவ்வளோனா 180 தாங்க அது. இதுவும் பாருங்கள், க்ரே ஹேர் கவர் ஸ்டிக்குங்க. இது எல்லாமே நமக்கு அந்த இடத்துல க்ரே ஹேர் இருக்குன்னா கவர் ஸ்டிக் பண்ணால் அழகாக நம்மளுக்கு வந்து வெளியில் போகிறோம், இப்போ நம்மளுக்கு அதை பண்ணணுன்னா பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இது எல்லாமே பர்ஃப்யூம் மாதிரி இருக்குது. சீரம் மாதிரி இருக்குங்க. சீரம் பர்ஃப்யூம் தெரியல. இந்த எல்லாமே பாடி வாஷுங்க. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பாடி வாஷ் தான். ஏன்னா கொரியன்ஸுங்க நம்மள மாதிரி சோப் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த பாடி வாஷ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நிறைய பாடி வாஷ் பார்த்தீங்களா? நம்ம ஊர் சோப்பு, இங்கே ஒரு சோப் வந்து 60 ரூபா. நம்ம ஊர்லேயே அந்த ரேஞ்ச் கிட்டே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ப்ளூ சிப் இது கீழே. ஸோ இப்போ நம்ம போக போகிறது வந்து டாய்ஸ். இது எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. பார்க்க வந்து செராமிக் மாதிரி இருக்குது. ஆனால் செராமிக் ஷேப்பில் அவங்க வச்சுருப்பாங்களே தவிர இது எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க. இது எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது அக்கேஷன் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு தாங்க இதெல்லாம். மற்றபடி இதில் யூஸ் தர மாதிரி தாங்க. அஃபோர்டபுளாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் அக்கேஷன்னா வாங்கி போட்டுக்கலாம். இந்த சைடில் பார்க்குறது எல்லாமே கிளிப்ஸ் பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட்டான கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு வேணுமோ எல்லா மாதிரியான கிளிப்ஸும் இருக்குங்க. பொண்ணு இருந்தால், யாருக்காவது பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாங்க. நான் ஏதாவது கீழே வேறு போட்டேங்க. அதை பாருங்கள், போய் எடுத்துகிட்ருக்கேன். கீழே போட்டுட்டேன். பட் யாரும் எதுவும் திட்ட மாட்டாங்க. அது வரைக்கும் நல்லது. இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். கிளிப் செக்ஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ எந்த செக்ஷன் போகிறோன்னா, இதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷனுங்க. இது உள்ளே போனாலே என் கை வந்து இந்த பொம்மைங்க மேலே தாங்க இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் நமக்கு அப்போல்லாம் அதெல்லாம் கிடைக்கல. இப்போ பார்த்தாலும் நம்மளால இருக்கும் பார்த்தீங்களா? நான் இந்த மாதிரி வேலைலாம் நிறைய பண்ணுவேன். ஏன்னா இந்த பொம்மையெல்லாம் கொஞ்சமாக தொட்டு பார்த்தா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இங்கே இருக்க எல்லா டாலுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. எல்லாமே அஃபோர்டபுளோ கூட. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 60 ருபீஸ் தாங்க. இது எல்லாமே இந்த குட்டி குட்டி டால் எல்லாம் 60 ருபீஸ் தான். பெரிய பெரிய டாகெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பெரிய பெரிய டால்லாம் இருக்கிற அந்த சைஸ்லாம் வந்து 300 வரும். 300க்கு மேலே எதுவுமே போகாதுங்க. அவ்வளோதான். இந்த கடையோட மேக்ஸிமம் ரேட்டே வந்து 300 தாங்க. அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு மேலே ப்ரைஸ் இவங்க வச்சிடல. இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே தான் எல்லாருமே கொரியன்ஸோ எல்லாருமே வாங்குவாங்க. அதனால் அஃபோர்டபுள். 500ன்னு இங்கே பெருசாலாம் இங்கே வந்து அந்தளவுக்கு 300 சொல்கிற அளவுக்குலாம் வேல்யூ கிடையாதுங்க. 500க்கு போயிட்டு வந்தால் ஒரு 10 ருபீஸ் 30 ருபீஸ் மாதிரி தான் நம்ம ஊரில் இந்த 500 வச்சு ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே. பார்த்திங்களா? இந்த பொம்மை எனக்கு அந்தளவுக்கு ஓகேவாக இருந்தது. பட் இதுக்கு மேலே இருந்த அந்த பாப்பா தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ நான் இதெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துனுங்க. எனக்கு வாங்குகிற ஆசை இல்லை. ஏன்னா இப்போ வாங்கி நான் பக்கத்தில் வச்சுருக்கிறது அளவுக்குலாம் எனக்கு கிடையாது. பட் சின்ன வயசில் எனக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது டாகி அழகாக இருந்தது. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் சரி பண்ணியிருந்தேன் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த செக்ஷன் போனோம் நம்ம? இப்போ அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்டேஷ்னரி இங்கே கீ செயின்ங்க இது எல்லாமே. நம்ம ஊர் மாதிரி இந்த கொரியன்ஸ் வந்து கீ செயின் பைத்தியங்க. பேக்கில் ஒவ்வொருத்தர் பேக்லேயும் சில பேர் பேக்கெலாம் பார்த்து வச்சுங்க 10-15 கீ செயின் சொங்குங்க. எதுக்கு தான் இவ்வளோ கீ செயின் போட்டிருப்பாங்களே தெரியாது. எல்லார் பேக்லேயும், அதுவும் எஸ்பெஷலி வந்து லேடிஸ் தாங்க. அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இந்த பொம்மை எனக்கு இருக்கிறது நிறைய தொங்குங்க. அட்லீஸ்ட் 1-2 தொங்கும், கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காதுங்க. இந்த பேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கீ செயினை அப்படி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதை தவிர வேறு எங்கேயும் வைக்கிற இடம் இருக்குது. அதனால் அந்த கீ செயினை வந்து அந்த பேக்கில் 4-5 தொங்க போட்டு வருவாங்க. ஒரு நாள் பார்த்தேன் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பேக் தான் இருக்குது, ஃபுல்லாக சுற்றி கீ செயினுங்க. அவ்வளோ கீ செயின் அந்த பொண்ணு மேனேஜ் பண்ணுறது. நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கீ செயினுங்க அழகாக இருக்கும். நம்ம பேக்கில் ஏதாவது மாட்டிக்கலாம், அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக பிங்க் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே 60 ருபீஸ் தாங்க. இங்கே மினிமம் ப்ரைஸ் 60 ருபீஸ்னால அதுக்கு கம்மியாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 500 ஓனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முன்னாடி வேணால் இருந்திருக்கலாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு. இதெல்லாம் 180 தாங்க. இந்த டால் எல்லாம் 180. அதுக்கப்புறம் இதுவும் 180 தாங்க. ஆனால் இது ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. எனக்கு வாங்குறத விட அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தாங்க பெரிய விஷயம். அதனால் நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதால இதெல்லாம் வாங்குறதில்ல நான். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி செக்ஷனுங்க. இதெல்லாம் குட்டீஸ் வந்து விளையாடுறது. உங்கள் வீட்டில் யாராவது குட்டீஸ் இருந்தால் இந்த மாதிரி வந்து எடுத்து இதெல்லாம் வந்து ஆர்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்க தாங்க பண்ணுவாங்க, எதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் அடுத்தது போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் செக்ஷனு. இந்த பேக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயே வந்து சரவணா ஸ்டோர் போனால் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறது என்னென்னா எல்லாமே 60 ருபீஸ் தான். இதெல்லாம் பென்ஸுங்க. இதுலேயே இந்த பென்லாம் வந்து ஹைலைட் பண்ணுற பென்ஸு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே ஸ்கூல் பசங்க பண்ணுங்க. இது வந்து நோட்ஸ் வந்து கொரியன்கள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. எல்லா ஆஃபீஸ்லேயுமே இருக்கும், ஸ்கூல்ஸில் இருக்கும், காலேஜில் இருக்கும். இது கண்டிப்பாக இருக்கணுங்க. இது இல்லாமல் வந்து கொரியனோட ப்ளேஸ் கூட நிறைவாகாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பார்க்குறது என்ன, இது எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கிஃப்ட்டுங்க. நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா இங்கேயே நம்ம அந்த பேக் வாங்கி எல்லாமே இங்கேயே கிடைக்குங்க. A to Z எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம வாங்கி அதை பேக் பண்ணி வச்சுக்கலாம் தாங்க. இது பார்த்திங்களா, உள்ளே போட்டு கொடுக்குறது எல்லாமே இருக்குது. நமக்கு யாரும் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷங்க யாரும் இல்லை. நாமளும் யாரும் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானவங்க யாரும் இல்லைங்க. அதனால் எனக்கு இது தேவையில்லை. பட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் பாக்ஸ் வந்து எது தெரியுமாங்க, இந்த புக் மாதிரி இருக்கிறது தான். நல்லா இருந்தது. இந்த புக்கை திறந்து அதுக்குள்ளே நம்ம கிஃப்ட்டு வச்சு அதை பேக் பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லா இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நார்மல் பேக்ஸுங்க, வேணும்னா வாங்கிக்கலாம். கிஃப்ட் பண்ணுறப்ப ஒரு பேக் கொடுக்கணும் இல்லைங்க, அதுக்காக இந்த பேகு. வேறு என்ன, இது எல்லாமே கிஃப்ட் பாக்ஸோட ரேப்பருங்க. இதெல்லாம் ரேப்பரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாமே குழந்தைங்க விளையாடுற பாக்ஸுங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் சின்ன பசங்க, எஸ்பெஷலி ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுறதுங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா 180 தான் இருக்குது பாருங்கள். கார் எல்லாமே இருக்குது, சோப்பர் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே 180 தாங்க, அஃபோர்டபுள் தான். இது வந்து குழந்தைங்க உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால், ஒரு வேளை நீங்கள் கொரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தைசோ போயிட்டு இதெல்லாம் வாங்குங்க குழந்தைங்களுக்காக. ஏன்னா நம்ம ஊர்லேயே வந்து இப்போ ஒரு சின்ன கார் வாங்கினாமே அதுவே ஒரு 50-60 கிட்ட வந்துடுச்சு. ஸோ அப்போ 180ன்றது வெளிநாட்டில் இது வாங்குறது ரொம்ப அஃபோர்டபுள் தாங்க. அடுத்தது இது எல்லாமே வந்து நம்ம இப்போ வந்திருக்கிறது செகண்ட் ஃப்ளோருங்க. செகண்ட் ஃப்ளோரில் நம்ம இப்போ என்ன செக் பண்ணிட்டுருக்கோம், இது எல்லாமே வந்து என்ன தெரியுமாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்டுங்க. இதில் நான் ஒன்று கூட ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஆள் இல்லை. நம்மளாம் யோகா பண்ணுற ஆள். நமக்கு யோகா போதும். இந்த அளவுக்கு எனக்கு கொரியன்ஸ் வந்து ரொம்ப ஃபிட்டாக வச்சுருப்பாங்கங்க, பயங்கர ஃபிட்டு. எல்லாமே 0 சைஸு. யாருமே வந்து இந்த நம்ம மாதிரி தொப்பை வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரேர் கேசஸ். பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸசைஸ்க்கான எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே இருக்குங்க.
நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே அஃபோர்டபுள். நான் சொல்கிறது எல்லாமே இதில் 60 ருபீஸ் தாங்க. அந்த தம்பிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தம்பிள்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு 180 என்னவோ தாங்க இருக்குது. அதெல்லாம் அஃபோர்டபுள், வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம் தம்பிள்ஸ்லாம். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வாங்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வாங்கலாம். நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேங்க. மீதி வந்து மீதி நாள்லாம் வீட்டில் சும்மா இருக்கும். அதனால் நான் அதுக்கெலாம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி யூசேஜ் இருந்தால் தாங்க வாங்குறது. இல்லைன்னா வாங்குறதில்ல. வேஸ்ட் பண்ணி ஆசைக்காக வாங்கிட்டு திரும்பவும் தூக்கி போடுறது, நம்மளோட மணி தாங்க வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம யோசிச்சே வாங்கணும், நம்மளால் முடியுமா முடியாதான்னு. இது எல்லாமே கார் கிளீனருங்க. உங்கள் காருக்கு முன்னாடி பின்னாடி செயின் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கான இடங்க. உங்களுக்கு இல்லாத ஒரு பொருள் கூட இருக்காதுங்க. உங்கள் காருக்கு என்ன தேவையோ ஆல் எல்லாமே இங்கே இருக்குங்க. எனக்கு பெருசாக தேவைப்படாது, ஏன்னா என்கிட்ட கார் இல்லைங்க. இது எல்லாமே கார் கிளீனர் தாங்க. இதில் செயின் கிளீனர் இருக்கும். இது எல்லாமே 180 தாங்க. அஃபோர்டபுள், வாங்கலாம் இல்லைங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் போய் வாங்குறத விட இங்கே எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். இது நம்ம பார்க்குறது உங்கள் சீட்டில் வச்சுக்கிறதுங்க, கார் ஆக்சசரிஸ். இது எல்லாமே கார் ஆக்சசரிஸ் தாங்க. என்னென்ன வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதது ஒரு பொருள் கூட இருக்காதுங்க இங்கே. இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பொருளும் இல்லைங்க. இங்கே எல்லா பொருளுமே இருக்குங்க. இதெல்லாம் ப்ரஷஸ், கார் கிளீனர் எல்லாமே இருக்குங்க. கார் ஆக்சசரிஸ் தேவையானது எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. எனக்கு பெருசாக அந்த செக்ஷன் பார்க்க விருப்பம் இல்லைங்க. அடுத்தது நம்ம வந்து யாங்மலுங்க. சாக்ஸ் செக்ஷன்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறது தான், பெருசாக இல்லை. ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துங்க நான் பார்க்கும்போது. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே ஷூவில் அடியில் இருக்க அந்த ரேப் வந்து கிழிஞ்சிடும், ஏதாவது பண்ணிவிடும். அப்போ நம்ம அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு இதை வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, யூஸ்வலாகவே நம்மளுக்கு வந்து ஸ்லிப்பரில் வந்து பின்னாடி வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இதுவாகும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை எடுத்து ஒட்டிக்கலாம். இதை எடுத்து நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து அந்த தோல் உரிகிறது, இல்லை வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும், செருப்பு கடிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பர்பஸ்க்காக தாங்க இது. இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குதான்னு தெரிலங்க. இருக்கும், மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இங்கே தாங்க வந்து இதெல்லாம் பார்த்தது. இது பார்த்தீங்களா, இது வந்து கால் வலிக்காமல் இருக்கிறதுக்காக உள்ளே வைக்கிறதுங்க. இது கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. இதை பார்த்தாச்சா, இந்த சைடில் நம்ம இருக்கிறதெல்லாம் இப்போ பேக் பார்த்துட்ருக்கோங்க. பேக் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த செக்ஷன்